ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 முக்கிய அறிவிப்பை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே ஆதார் கார்டு இருக்கும். இப்போ அந்த ஆதார் கார்டு குறித்து 3 அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு சான்றிதழ் மற்றும் 10ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட் போன்ற கல்வி ஆவணத்தின் அடிப்படையில் ஆதார் அட்டையில் உள்ள பிறந்த தேதியை மாற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை பார்த்தா அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டை வச்சு ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த்தை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாரி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. தனது ஆதார் அட்டையில் உள்ள தவறான பிறந்த தேதி காரணமாக குடும்ப ஓய்வூதியம் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டதாக கூறி முன்னாள் இராணுவரின் மனைவி தாக்கல் செஞ்சாங்க. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த முக்கியமான தீர்ப்பு வழங்கியிருக்காரு. மனுதாரரின் கணவர் இராணுவத்தில் பணியாற்ற போது இறந்த நிலையில் அவரது ஓய்வூதியத்தை பெறுவதில் ஆதார் அட்டையில் இருந்த தவறான டேட் ஆஃப் பர்த் பெரும் தடையாக இருந்தது. பல முறை அதிகாரிகளை அணுகியும் எந்தவிதமான பலனும் கிடைக்காத நிலையில் அவர் நீதிமன்றத்தை பார்த்தா போயிருக்காரு. இந்த தீர்ப்பானது ஆதார் அட்டையில் உள்ள பிறந்த தேதி பிரச்சனையால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் பொதுமக்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக அமைந்துள்ளது. வங்கி கணக்குகள் திறப்பது, அரசு நலத்திட்ட உதவிகள் பெறுவது போன்ற பல்வேறு அத்தியாவசிய தேவைகளுக்கு ஆதார் அட்டை முக்கிய ஆவணமாக இருக்கும் நிலையில் அதில் உள்ள பிழைகளால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். குறிப்பாக முதியோர்கள் மற்றும் கிராமப்புற மக்கள் இது போன்ற தவறுகளை சரி செய்ய முடியாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு இனி கல்வி சான்றுகளை பயன்படுத்தி எளிதாக ஆதார் அட்டையில் உள்ள பிறந்த தேதியை திருத்தம் செய்ய வழிவகை செய்துள்ளது அப்படின்ற மாரி உங்களுக்கு பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. இதாங்க இன்ஃபர்மேஷன். அதாவது உங்களுடைய கல்வி தகுதி சர்டிஃபிகேட் டிசி மார்க் ஷீட்டை வச்சு டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. பட் சம்மந்தப்பட்ட ஆதார் ஆஃபீஸில் இன்னமும் அதுக்கான ப்ராசஸ் எதுவுமே ஈடுபாடில் இருக்க மாட்டாங்க. எல்லாம் எக்கச்சக்கமாக பார்த்தா அலைய விடுறாங்க ஆதாருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை குறித்து என்ன அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்றத. பட் இப்போதைக்கு பேசிக்காக இதான் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டை வச்சு ஆதார் டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரெண்டாவது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழகத்தில் உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டு கூட ஆதார் கார்டை நீங்கள் லிங்க் பண்ணுற மாரி இருக்கும். இகேஒய்சி பார்த்தா பண்ண சொல்லியிருந்தாங்க. அதாவது பார்த்தா கிட்டத்தட்ட 2023 இதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவங்க எல்லா மெம்பர்ஸுமே இகேஒய்சி பண்ணிட்டாங்களா, ஆதார் ஆதென்டிகேஷன் பண்ணிட்டாங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இகேஒய்சி பண்ணுற மாரி இருக்கும். இதுக்கான கடைசி தேதி மே 31 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தா பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தா அதிகபட்சமாக வெளி மாநிலம் இருக்கவங்க அவங்களாம் பண்ணாமல் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட தமிழகத்தில் 40 லட்சத்துக்கு மேற்பட்டோர் இந்த வேலையை முடிக்காமல் இருக்காங்க அப்படின்ற மாரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் போயிட்டு எதுவுமே இல்லை, உங்கள் ரேஷன் கடை ஊழியரை அணுகி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யார் யாரெல்லாம் இகேஒய்சி பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு யாராச்சும் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ரேஷன் கடையிலே போயிட்டு உங்களுக்கான கேஒய்சி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மே 31 அதான் கடைசி தேதி. அதுக்குள்ளே ரேஷன் கார்டு கூட ஆதார் கார்டை லிங்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மெம்பருமே இகேஒய்சி பண்ணுற மாரி இருக்கும். மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு சார்பில் கடந்த 10 வருஷமாக உங்கள் ஆதார் கார்டில் எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இலவசமாக நீங்களே வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருந்தாங்க. பட் கடந்த 3 வருஷமாக இதுக்கான அப்டேட்டை கொடுத்துட்டு வராங்க. இன்னமும் ஒரு சில பேர் பண்ணாமல் இருப்பீங்க. அதாவது ஆதார் அப்டேட்னா என்னென்னு பார்த்தோன்னா அப்டேட் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு 2 ப்ரூஃபை நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணாவே போதுமானது. அது அப்டேட்டாக கருதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட்னா நேம் அப்டேட்டோ மொபைல் நம்பர் அப்டேட்டோ அந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் கிடையாதுங்க. 10 வருஷமாக எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணாமல் இருக்கவங்க ஸோ உங்களுடைய கரண்ட்டாக இருக்க 2 ப்ரூஃபை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணால் போதுமானது. ஐடென்டி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதன் காரணமாக 2 ப்ரூஃப் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்களே ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கான டாக்குமெண்ட்டை ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி எப்போ அப்படின்னா தி சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14/6/2025. ஸோ அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இலவசமாக உங்களுடைய 10 வருஷமாக அப்டேட் பண்ணாதவங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த வெப்சைட்டில் போயிட்டு பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போகுது மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்டெண்ட் பண்ணாமலும் போகலாம். ஸோ முன்கூட்டி இலவசமாக நீங்களே ஆன்லைன் மூலமாக
ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அப்லோட் பண்ண பாருங்கள். இதாங்க கண்டிப்பாக ஆதார் கார்டை வச்சுருக்கவனுக்கு 3 அறிவிப்பு. மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.